கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகின்றேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் இறுதி காலம் வருகின்றது. ஆண்டவர் வெளிப்படையாகவே தம்முடைய சீஷரிடத்தில் அதை குறித்து பேச ஆரம்பித்தார். இவ்விதமாக, நான் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்ற ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லி, நிகழப்போகின்ற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை பலப்படுத்த துவங்கினார். அதற்கு பிறகுதான் அவர்கள் ஓரளவாவது உணர்கின்றார்கள், இதுவரையிலும் நம்மோடு கூட இருக்கின்ற போதகர் ஆகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன், அவர் நம்மை மீட்டெடுக்கும்படியாய் வந்தவர் என்று சொல்லி அவர்கள் உணரத் துவங்குகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இன்னொரு சத்தியத்தை, ஒரு உண்மையை சொல்லுகிறார். அதனால்தான் அவரே அந்த வசனத்தை துவங்கும் பொழுது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இதுவரையிலும் சந்தித்திராத, கேட்டிராத ஒரு காரியத்தை ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அது என்ன? நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். ஆகையால் நான் போகிறது உங்களுக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கும். நான் இல்லாமற் போகின்றேன் என்பதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஏனென்றால் நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். நான் போகாதிருந்தால், அதை தான் வேறு விதமாய் சொல்லுகிறார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போனால் தானே உங்களுக்கு அனுப்ப முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகின்றார். இந்த காலை நேரத்தில் நான் எந்த இடத்துல நம்முடைய கவனத்தை கொண்டு வர விரும்புகின்றேன் என்றால், ஆண்டவர் இங்கே தேற்றரவாளன் என்று யாரை குறிப்பிடுகின்றார்? பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பரமத்திற்கு சென்ற பிறகு நமக்காக கொடுக்கப்படுகின்றவராக, அல்லது இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட போகிறவராக இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து என்ன பெயரிட்டு அழைக்கின்றார் என்றால், தேற்றரவாளன் என்று சொல்லுகின்றார். ஆங்கிலத்தில் தி கம்ஃபர்டர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் யாராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு அனுப்பப்படுகின்றார், கொடுக்கப்படுகிறார் என்றால், தேற்றரவாளனாக, ஒரு கம்ஃபர்டராக, நம்மை அப்படியே நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை உற்சாகப்படுத்துகிறவராய், நமக்கு வேண்டியதான எல்லா விதமான தைரியத்தையும் தந்து நம்மை வழிநடத்த ஒரு துணையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார். அதனுடைய நிறைவேறுதலைத்தான் நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். அவர்கள் மேல் வீட்டில் செபிக்கிறார்கள். அங்கே ஆவியானவர் இறங்குகிறார். அதுதான் முதலாக சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள். அதை தான் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த பெந்தகோஸ்தே என்பதை இன்றைக்கு அதை அபிஷேகத்தினுடைய பெயராக மாற்றிவிட்டார்கள்.
ஆனால் 50வது நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு பிறகு வந்த 50வது நாளை தான் இந்த பெண்டகாஸ்ட் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த சரித்திரமோ அல்லது அதை குறித்ததான காரியமோ வேண்டாம். மாறாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் யாராக இருக்கிறார்? தேற்றரவாளனாக இருக்கிறார். உடைந்து போயிருக்கிற, நொறுங்கி போயிருக்கிற, கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் பிரச்சனைகளோடும் எதிர்காலத்தை குறித்ததான பயத்தோடும் வந்திருக்கிறதான சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கப் போகிறேன், எப்படி கையாளப் போகிறேன் என்ற எதுவுமே தெரியாமல் கலங்கி நிற்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளை தேற்றும்படியாய், பலப்படுத்தும்படியாய், வழி நடத்தும்படியாய், ஆலோசனை கொடுக்கும்படியாய், நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஆவியானவர் எங்கோ ஒரு ஜெபம் நடக்கும் பொழுது அப்படியே இறங்கி வந்து நம்மை அப்படியே நம்முடைய சுய நினைவை இழக்கச் செய்து எந்த இடத்தில் இருக்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்று தெரியாத அளவிற்கு குதிக்க வைக்கிறவரும், அந்நிய பாஷையில் பேச வைக்கிறவரும், இசை கருவியில் இசைக்கப்பட அப்படியே அந்த வேகத்தை கூட்டுகிறவருமாய், இசைக்கருவி நின்றவுடனே அப்படியே விழுந்து விடுகிறவருமானவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனிடத்தில் இருப்பாரானால் ஆவியின் கனி அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வெறுமனே அந்நிய பாஷையை பேச வைக்கிறவர் அல்ல, மாறாக கனிகளை கொடுக்கிறவர். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கனிகளால் நீங்கள் அறியப்படுவீர்கள் என்று சொல்லி. அந்நிய பாஷை பேசுவதினால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. மாறாக உங்கள் கனிகளினார் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக காணப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி அந்த 9 கனியும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஏன்? அவர் அப்படிதான் சத்தியத்திற்குள்ளாக நம்மை வழி நடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாய் அவர் தேற்றரவாளனாக நம்முடைய எல்லா விதமான வேதனையிலும் பயத்திலும் நமக்கு உதவி செய்து தைரியத்தை கொடுத்து நம்மை தேற்றி அரவணைத்து ஆண்டவர் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி நம்மை நடத்துகின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகின்ற, போதிக்கின்ற வழியில் நாம் நடக்கும் பொழுது அவர் அழகாக நம்மை பலப்படுத்தி நம்மை போக வேண்டிய இடத்திற்கு, வெற்றிக்கு நேராய், ஆசீர்வாதத்திற்கு நேராய் கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். வெற்றியும் ஆசீர்வாதமும் நிச்சயமாய் அவர் நமக்கு கொடுப்பார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜெயம் பெற்ற ஆண்டவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெயத்தை தருகிறவராய் ஆண்டவர் எங்களோடு இருக்கிற கடவுள், தேற்றரவாளனாய் எங்களில் வாசம் செய்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி வருவதற்காக தோத்திரம் தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும் சுவாமி. நீதியின் பாதையில் எங்களை நடத்தி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே கவலைகள் கண்ணீர் சூழ்ந்த இந்த நேரத்தில் நீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.